தேங்க்யூ பிரதர். கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு வேறு பிரிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர் யாருக்கும் கூட நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவின் இனிதான கிருபையான நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துக்களும் இந்த காலை வேளையில் தெரிவித்துக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு கூடுகை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து இந்த ஒரு நாளிலும் தேவனுடைய ஆனந்தமான அவருடைய சத்திய வார்த்தைகளை கேட்கும்படி தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காய் முதலாவது நம் பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால சகல துதி கன மகிமை யாவற்றும் நம் ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஏறெடுத்து கொண்டு இந்த ஒரு பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ நம்ம இந்த ஒரு நாட்களில் நம்ம பார்க்கும் பொழுது பஸ்கா சம்பந்தமான பாடங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா. பஸ்காவுக்கு ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஜனவரி மாதத்துலேருந்தே சிலர் தொடங்குறாங்க, சிலர் டிசம்பர்லேருந்து கூட தொடங்கியிருக்காங்க. நம்ம ஜனவரி மாதம் வந்தோன்னு நினைக்கிறேங்க இல்லைங்களா. வரும்போது என்ன பாடம் எடுத்தங்க? அதில் பஸ்கா சம்மந்தமான இல்லை, ஆனால் பஸ்கா சம்மந்தமான ஒரு காரியங்கள் வந்து அது இன்டர்ஃபை ஆனது. பட்டு பஸ்கா பாடம் கிடையாது. அது என்ன பாடம் எடுத்தங்க? என்ன பாடம் பார்த்தோங்க? நம்ம எங்கே கொடுத்த இன்னைக்கு கேட்டாலே வெளியே வந்தவுடனே மறந்துடுவோம். சூப்பர் சிஸ்டர், அருமையாக சொன்னாங்க. 2 விதமான பாவிகள் இல்லைங்களா. அப்போ அவங்க எப்படி நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, நம்முடைய மாம்ச இஸ்ரேலர்கள் அவங்க நினச்சது என்னென்னா, அவங்களுக்கு பிரமாணங்கள் கொடுத்துருக்காரு தேவன். அப்போ அவங்க செய்கிற பாவங்கள் என்ன பண்ணுங்க, சின்ன சின்ன தப்பு. மற்ற புறஜாதியார் அவங்க செய்கிற பாவங்கள் பெரிய தப்புன்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் 2 பாவிகளுக்குமே கர்த்தர் இயேசு வேணும் அப்படின்றது தான் அந்த பாடத்தினுடைய மைய கருத்து. ஸோ அந்த ஒரு பாடங்களை நீங்கள் நினைவில் வைத்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இந்த ஒரு நாளிலும் கூட அந்த பஸ்காக்கு நினைவு கூறுதலான ஆயத்தம் என்ற தலைப்பின் கீழே அந்த ஒரு பாடங்களை பார்க்க இருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பஸ்கா எப்படி இருக்குது நமக்கு அப்படின்னா, அது ஒரு விலையேறப்பட்ட அனுசரிப்பாக இருக்குது இல்லைங்களா. இது உலகத்துக்கு தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக உலக ஜனத்துக்கு தெரியாதுங்க. ஆனால் இங்கே தூங்குறவங்களுக்கும் கண்டிப்பாக அது தெரியாது. யார் வெளிச்சமாக இருந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்கள், நைட் டியூட்டி முடிச்சுட்டு அந்த நைட் டியூட்டியோடு அப்படியே பஸ் ஏறி வந்திருக்கிறேன். நான் தூங்காத இருக்கும்போது நீங்களும் கண்டிப்பாக தூங்கக்கூடாது. ஆனால் எப்படி இருக்கும்னு தெரியாது. பாடத்தை கவனிக்கும்படி தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியை கொண்டு நடத்துவார்ன்ற விசுவாசிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த முழு உலகத்துக்காகவும் நமக்காகவும் அவர் தந்த ஒரு மாபெரிதான இந்த ஒரு வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது, இது ஒரு பெரிய திட்டம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பலியை நம்ம நினைவு கூறுகிற ஒரு விஷயம். அப்போ அப்படியே ஒரு நினைவு கூறுதலுடைய காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த பலியை குறித்து அதிகமாக நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் சிலுவையில் பட்ட பாடுகளை, அவருடைய அந்த வாழ்க்கையினுடைய கடைசி மணி நேரங்களில் பட்ட பாடுகளை அதை மாத்திரம் நாம் நினைக்காம, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அவருடைய முழு வாழ்க்கையுமே நமக்கு என்னன்னா ஒரு பாடமாக இருக்குது அப்படின்றது தான் இந்த ஒரு பாடத்தில் மையமாக இருக்குது. அதே நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாத்தையும் இழந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, சில பலிகளை அவர் செலுத்தின ஒரு காரியம் நமக்கு ரொம்ப ஆழமாக உணர்ந்து அதை அனுசரிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கிறபடியால் உண்மையிலே கர்த்தர் இயேசுவை நம்ம நினைக்கக்கூடிய நினைவு கூறுதலுக்கான ஒரு நாளாக கூட இது இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்கோம். இது யார் ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையோ, அது ஒத்துக்கொள்ளனா கூட, இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துவக்கி வைத்த முதல் நினைவு கூறுனார் இல்லைங்களா. அவர் தான் முதல் நினைவு கூறுதல் அதை தொடங்கி வைத்தார். அதே நேரத்தில் அது இறுதியான பஸ்காவும் கூட மாறிச்சு இல்லைங்களா. அதுதான் கடைசி பஸ்கா, லாஸ்ட் பஸ்கா. ஸோ அந்த ஒரு பஸ்கா வந்து கர்த்தர் என்ன பண்ணுறாருனா, சீஷர்களோடு அவர் புசிச்சார். அப்போது இஸ்ரேல் ஜனங்களில் வந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து ரொம்ப அற்புதமாக அந்த இடத்துலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா விடுவிச்சு கூட்டுட்டு வரும்போது எகிப்து தேசத்தின் மேலே ஒரு 2 விதமான காரியங்கள் கடந்து போச்சு. என்ன போச்சுங்க, சொல்ல முடியுங்களா? எகிப்து தேசத்தின் மேலே நடந்த 2 விதமான காரியங்கள் என்ன நடந்தது? தலைச்சன் பிள்ளைகள் ஒன்று. ஓகேங்க, அது எல்லாருக்குமே கரெக்டான சூப்பர். முதற் பேரானவர்கள் காக்கப்படுறாங்க. ஸோ தலைச்சன் பிள்ளைகள் நிமித்தம் அந்த குடும்பங்கள் கூட அங்கே இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா காக்கப்படுறாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். எகிப்து தேசத்தின் மேலே நடந்த ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மரணம் எகிப்து தேசத்துக்கு நடந்தது. ஆனால் யாருக்கு நடக்கலைங்க? இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடக்கலை. தேவன் அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக அந்த இடத்துலேருந்து கூப்பிட்டு வந்திருக்கார். ஸோ இந்த ஒரு 2 காரியங்களை நம்ம தலைச்சின் பிள்ளைகள் மீட்கப்பட்ட ஒரு காரியத்தையும் இதையும் நம்ம இந்த ஒரு பஸ்கா நேரத்தில் நம்ம நினைவு கூறுகிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒரு விஷயத்தை எப்படி சொன்னார், இந்த காரியத்தை எப்படி சொன்னார் அப்படின் போது அதை வாசிக்கலாங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கிறோம். லூக்கா அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடன் கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாய் இருந்தேன். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பஸ்கா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை முறை பண்ணியிருப்பாருங்க? ஒவ்வொரு வருஷமும் அனுசரிச்சிருப்பார் இல்லைங்களா? ஏன்னா இது தேவனுடைய திட்டம், அவருடைய பிரமாணம், இஸ்ரேலுக்கு கொடுத்தது. இஸ்ரேல் ஜனங்களில் வந்த கர்த்தர் இயேசு கண்டிப்பாக இதை ஆசரிச்சிருப்பார். ஆனால் இந்த ஒரு பஸ்கால விசேஷமாக சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை புசிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஏன் அப்படி சொல்லணும்? எதுக்காக அவ்வளோ ஆசையாக இருந்தார்? ஸோ இந்த மாதிரி சொல்லி என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய சீஷர்களை கூப்பிடுறார். அவருடைய சீஷர்களை கூப்பிட்டு மேல் வீட்டறையில் அந்த ஒரு காரியங்களை ஆயத்தப்படுத்த சொல்கிறத நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஒரு இறுதி மணி நேரங்களில் அநேக பாடுகளையும் வேதனைகளையும் சகிக்கணும் அப்படின்றது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா எல்லா காரியங்களையும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேதுருவை கூட கூப்பிட்டு எப்படி சொல்கிறாருங்க, பார்ப்பா சாத்தான் உன்னை புடைக்க கேட்டுக்கொண்டாங்க, பர்மிஷன் கொடுத்தாச்சு, நீ ஜாக்கிரதையா இல்லைங்களா? அதெல்லாம் எப்படி சொல்லியிருப்பாருங்க. ஆனால் நீ சேவல் கோவறதுக்கு முன்னாடியே 3 முறை என்னை மறுதளிப்ப, இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சு பாருங்க கர்த்தர் இயேசுக்கு. அப்போ இந்த ஒரு காரியங்கள் அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சு என்ன பண்ணுறாருன்னா, அவர் அடைய வேண்டிய பாடுகள், அவர் அடைய வேண்டிய அந்த வேதனைகள் இதெல்லாம் தெரிஞ்சு, அவருடைய மரணம் கூட சமீபத்திருக்கிறத கூட தெரிஞ்சு அவர் என்ன பண்ணுறாருன்னா அதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாருங்க. ஸோ அதுக்காக காத்துக்கிட்டு இருந்து அவர் என்ன பண்ணார்னா, அதுக்காக எந்த ஒரு கஷ்டமோ துக்கமோ அவர் படாமல், அதே நேரத்தில் இதெல்லாம் தேவனுடைய சித்தமாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்முடைய சீஷர்களை என்ன பண்ணுங்க, ஒரு திடப்படுத்தணும். ஏன்னா கர்த்தர் இயேசுக்கு அது திடமானதாக ஒரு விஷயம் இருக்குது. நான் இது மறிச்சா கூட நான் எங்கே போயிடுவேங்க, என் அப்பா கிட்ட போயிடுவேன். ஆனால் இந்த சீஷர்கள் தனித்து விடப்படுவாங்க. அப்போ அவங்க மேலே ஒரு அக்கறையாக என்ன பண்ணுறாருன்னா, அவங்க நிமித்தம் அவங்கள என்ன பண்ணுறாருன்னா அவங்கள திடப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு காரியத்தை செய்ததை நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ இந்த ஒரு தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு கூட கர்த்தர் இயேசு என்ன பண்ணார்னா ரொம்ப ஆயத்தமாகவும் ஆவலாகவும் கூட இருந்ததை நம்ம பார்க்குறோம். நாமும் கூட இந்த ஒரு மகத்தான ஒரு பலியை சகோதரர்களோடு ஒருமித்து நம்ம அந்த ஒரு பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கு நம்முடைய இருதயங்களை எந்த அளவுக்கு தேவனிடத்தில் உயர்த்துகிறோம், எந்த அளவுக்கு வாஞ்சையோடு இருக்கிறோம் அப்படின்றத தேவன் பார்க்குறாருங்க, மனுஷர்கள் பார்க்குறதில்ல. ஆனால் நம்முடைய இருதயங்கள் அந்த அளவுக்கு என்ன பண்ணணுங்க, தேவனோட அந்த வாஞ்சியாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு உண்மையான அந்த விருப்பத்தோடு இந்த ஒரு நினைவு கூறுதலுடைய காரியங்களை நம்ம பங்கேற்கணும். அதே நேரத்தில் சகோதரர்களோடு இந்த கூடி இந்த ஒரு நாட்களில் இந்த ஒரு காரியத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. இதை ரொம்ப அருமையான ஆழமான காரியங்களை யார் எழுதியிருப்பாங்க இந்த ஒரு பஸ்காவை குறித்து? பவுல் தான் இல்லைங்களா? எல்லாருக்குமே அது நேச்சுரலாக வந்துடும். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து எழுதியிருக்காரு. ஏன் அவர் அந்த மாதிரி எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆழமாக அந்த ஒரு பழைய ஏற்பாட்டினுடைய புஸ்தகத்தை ஃபுல்லாக பிரமாணங்கள் ஃபுல்லாக படித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். படித்த பிறகு என்ன பண்ணார்னா அதில் இருக்கிற மொத்த விஷயத்தையுமே இவர் தான் எழுதினார். மற்ற சீஷர்கள் கூட இருந்தாங்க, ஆனால் அந்த அளவுக்கு அவங்க எழுதலை. ஏன்னா இவர் என்ன பண்ணார்னா கமாலியல் பாதத்தில் படித்து அறிந்தவர். அதனால் இந்த ஒரு காரியங்களை குறித்து ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறாருங்க. இதை குறித்து கூட நம்ம வாசிக்கலாங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆவது அதிகாரம் 25ஆம் வசனம். போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம்
என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. அப்போ என்னத்தை நம்ம நினைவு கூறணும்? அப்போ இந்த வார்த்தை கற்பனையாக கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்னா, கற்பனையாக கொடுக்கப்படாமல் இது என்ன பண்ணதுன்னா ஒரு விண்ணப்பமாக தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் கர்த்தர் இயேசு மூலியமா. அப்போ இந்த ஒரு விண்ணப்பம், இந்த ஒரு நினைவு கூறுதலுடைய ஆராதனையில் நாம் கலந்துக்க முடியாத பட்சத்தில் நமக்கு பெரிய தண்டனை வரும் அப்படின்னு எங்கன்னா பயமுறுத்தியிருக்காங்களா? அப்படின்னா கண்டிப்பாக பயமுறுத்தலை. இதை நம்முடைய வாஞ்சியோடு நம்முடைய விருப்பத்தோடு இதில் பங்கேற்கணும். இந்த பங்கேற்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாலண்டரி சாக்ரிஃபைஸ் இல்லைங்களா, விருப்பபூர்வமான நம்முடைய விருப்பத்தோடு அதில் பங்கெடுக்கணும். ஏன்னா இதில் பங்கெடுக்கும் போது நமக்கு என்ன தான் வருங்க, நிறைய பாடுகள் சோதனைகள் கர்த்தர் இயேசுவை போல தான் வரும். இந்த உலகத்தில் அதுக்காகத்தான் அதை அந்த மாதிரி ஜீவிக்கத்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ நாம் இதை நினைவு கூர்ந்து கண்டிப்பாக இந்த ஒரு பஸ்கா பண்டிகையில் நம்ம கலந்து கொள்ளணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு நினைவு கூறுதலுடைய காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அவருடைய ஜீவனுக்குரிய அந்த உயிர்த்தெழுதல், இந்த ஒரு காரியங்களில் நமக்கும் கூட என்ன பண்ணிக்காருன்னா தேவன் ஒரு பங்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தர் இயேசுவை போல் மரிக்கணும், கர்த்தர் இயேசுவை போல் உயிர்த்தெழுந்து வரணும், அந்த ஒரு ஜீவனை நமக்கு கொடுத்துருக்கிறார். இதை எந்த அளவுக்கு நம்ம விசுவாசித்து அவரோட பங்கு கொள்ள போகிறோம் அப்படின்றது தான் நம்ம இருதயங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த ஒரு காரியங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது, அதே நேரத்தில் ஒரு புத்துணர்வு பெறக்கூடியதாக. அதாவது நம்முடைய ஒரு வருஷ காலம் முடிஞ்சு, அர்ப்பணிப்பின் உடன்படிக்கை முடிஞ்சு ஒரு வருஷம் காலம் கழிச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா திரும்ப ஒரு ரினியூவல் பண்ணுறோம், அந்த ஒரு புதுப்பித்தல். இந்த ஒரு காரியங்களை குறித்து கூட நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போது இந்த ஒரு புதுப்பித்தலை பற்றி எப்படி சொல்கிறாரு, அந்த ஒரு ஐக்கியத்தை பற்றி எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அதை குறித்து கூட நம்ம வாசிக்கலாங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். 16. நாம் ஆசீர்வதிக்கின்ற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் மீட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, ரத்தத்தோடு ஒரு ஐக்கியம் சொல்கிறாருங்க, அப்புறம் சரீரத்தோடு ஒரு ஐக்கியத்தை சொல்கிறார். 2 ஐக்கியத்தை இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ நம்ம எந்த அளவுக்கு கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் அந்த ஒரு சரீரமும் அப்பமும் ரத்தமும் ஆகிறோம் அப்படின்றத நம்ம இந்த ஒரு பாடத்தின் வழியாக நம்ம பார்க்க போகிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ இந்த ஒரு முதல் நினைவு கூறுதலுடைய அந்த பஸ்கா, இது இஸ்ரேலுக்கு கொடுத்த முதல் நியாயப்பிரமாணம், அவங்களுக்கு முதல் பிரமாணம் இது தான். ஸோ இந்த ஒரு பிரமாணம் இந்த ஒரு பண்டிகைக்கு ஒரு முடிவை கொண்டு வரணும். ஏன் அப்படி கொண்டு வரணும்? இந்த ஒரு பண்டிகை ஆசரிக்கிறது மூலிமா இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த ஒரு பஸ்காவை புசிக்க ஆசையாக இருந்தேன்னு சொன்னார். இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். ஏன் முடிவுக்கு கொண்டு வரணுங்க? அன்றைக்கி அது முடிவுக்கு வந்துடுச்சுங்க. ஏன்னா அவரு தான் அந்த ஆட்டுக்குட்டி அவரு தான் அடிக்கப்பட போகிறார். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ அப்போது இந்த ஒரு பஸ்கா பிரமாணம் வரக்கூடிய ஒரு நிஜத்திற்கு அது அடையாளமாக இருந்தது, அது நிழலாக இருந்தது. ஆனால் இங்கே யார் அவருடைய நிஜமாக ஆகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அவருடைய சரீரம் வந்தாலும் நிஜமாக ஆகிறதுனால இந்த ஒரு பஸ்கா முடிவுக்கு வர்றதை நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போது இதை பற்றி கூட அது எழுதியிருக்கிறத நம்ம வாசிக்கலாங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவே, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கிறபடிக்கு பழைய புளித்த மாவையே புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. அப்போது நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருன்னா நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போது நம்முடைய ஆண்டவர் தம்மையே என்ன பண்ணியிருக்காருன்னா பலி செலுத்தியிருக்கார். இந்த பலி செலுத்த நிமித்தமாக பழைய பஸ்கா அவருடைய அந்த சீஷர்கள்
இனிமேட்டு அனுசரிக்கணுமா அப்படின்னா அவங்க அனுசரிக்க தேவையில்லை. ஏன்னா அந்த அந்த ஒரு பஸ்காவை முடிவுக்கு கொண்டு வரணும்னு தான் கர்த்தர் இயேசு இதை செய்ததை நம்ம பார்க்குறோம். அந்த பழைய பஸ்காவை அனுசரிக்கிறதுல மாறாத என்ன பண்ணோன்னா அதுக்கு சில அடையாளங்களை அந்த கர்த்தர் இயேசு என்ன பண்ணியிருக்காருன்னா இங்கே அடையாளப்படுத்தும்படி சில காரியங்களை இப்போது நிறைவேற்றும்படிக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா கிறிஸ்து மூலிமா நமக்கு கொடுத்துருக்கிறார் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ அந்த ஒரு அடையாளங்களுடைய ஆழங்கள் நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா? அந்த அடையாளங்களுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியணும். அப்போ அந்த அடையாளங்கள் நம்ம பார்க்கும்போது அவங்க என்னென்ன செய்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளிப்பில்லாத அப்பம், அப்புறம் பாத்திரம். அந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா நினைவு கூறுவதுடைய அடையாளங்களில் அநேக விஷயங்கள் அதில் அந்த ஒரு சுற்றி இருக்க அந்த சூழ்நிலைகளை கூட அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்முடைய நினைவுக்கு அந்த ஒரு காரியங்களை நம்ம கொண்டு வரும்போது இது தம்முடைய சரீரத்தையும் சிந்தக்கூடிய அது ரத்தத்தையும் அது அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா கர்த்தர் இயேசு இந்த இடத்துல சொன்னதை நம்ம பார்க்குறோம். இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றிகளையும் நம்ம ஏறெடுத்து கொள்ளலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ இந்த ஒரு காரியங்களை இவர் எப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது என் சரீரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த அப்பம் பார்த்திங்கன்னா அவருடைய மாம்சத்தை குறிப்பிச்சுட்டு மாம்சத்தை குறிக்குது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அது வார்த்தையாக பொருள்படுது. ஏன்னா கர்த்தர் இயேசு சொல்லும் போது எப்படி சொன்னாருங்க, நான் வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். அப்போ என்னதுங்க அது அடையாளம்? பாருங்கள், தேவன் நம்ம இடத்துல பேசணும். தேவன் நம்ம இடத்துல பேசணும்னா பேச முடியுமா அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, எழுந்து நாசியில் சுவாசம் விட்டாலே மனுஷர்கள் இறந்துருவாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ அவருடைய வார்த்தைகள் அவருடைய பிள்ளைகளுக்கு போகணும். அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட தன்னுடைய வார்த்தையை வச்சு என்ன பண்ணாருன்னா இந்த இடத்துல பூமிக்கு அனுப்புனதை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு அடையாளத்தை தான் என்ன பண்ணுறாருன்னா இந்த இடத்துல சொன்னதை நம்ம பார்க்குறோம். அது தேவனுடைய வார்த்தையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ அந்த அவருடைய அப்பம் அவருடைய மாம்சத்தை குறிக்கிறது. அவருடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா அந்த தேவனுடைய வார்த்தைகளாக இருக்குது. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட ஒரு உண்மையான சரீரத்துக்கு அது அடையாளமாக இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போது உண்மையான அந்த சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறதுனால அந்த ஒரு அப்பத்தை பலியிடலாமா? இப்போ அப்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்குது. அடையாளமாக இருக்கிறதுனால அந்த அப்பத்தை பலியிடலாமா அப்படின்னா அப்பம் பலியிட முடியாது இல்லைங்களா? யார் தான் பலி ஆகணுங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த இடத்துல அவருடைய சரீரம் தான் பலியாகணும் அப்படின்றது தான் தேவனுடைய திட்டமாக இருக்குது. அப்போ இதை குறித்து அவர் சொல்லும் போது எப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிக்கலாங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்கலாம். யோவான் 6:33. யோவான் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். வானத்தில் இருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவன் கொடுக்கிற அப்பமே தேவன் அல்ல அப்பம் என்றார். பாருங்க, உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம். உலகத்துக்கு ஒரு ஜீவனை கொடுக்கணும் அப்படின்னா யார் ஜீவனை இழந்து போயிட்டுதுங்க? ஆதாம் இழந்து போயிட்டார். ஸோ ஆதாம் இழந்து போனதுனால இன்னைக்கு நம்முடைய சரீரங்களும் கூட அந்த ஜீவனை இழக்குது. ஆனால் தேவன் மூலிமா தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு கிருபை கொடுத்துருக்காரு. இப்போ நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு மரித்தவர்களா கிறிஸ்துவுக்கு உயிர்த்தவர்களா இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ஜீவனுடைய அப்பம் அப்படின்னு பார்க்கும்போது அது கிறிஸ்துவனுடைய வார்த்தையாக இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அதிலே வாசிக்கலாங்க. 35ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவாப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். பாருங்க, ஜீவ அப்பம் நானே, தெளிவாக சொல்லிட்டார். நான் தான் ஜீவ அப்பம். நீங்கள் என்னிடத்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளும் பசி அடைய மாட்டீங்க, தாகமும் அடைய மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொன்னதை நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அதில் 51ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். நானே வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போது இந்த ஒரு அப்பம் அப்படின்னும் போது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வார்த்தையாக இருக்குது. அந்த வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருக்குது. அந்த சரீரம் பலியிடப்படுகிறது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ நாம் இந்த ஒரு காரியங்களை புரிந்து கொண்டவர்களா
ராபோஜனத்தில் அந்த கலந்து கொள்வதற்கு அந்த அப்பம் எதை முக்கியப்படுத்துக்குது அப்படின்னா அதை ரொம்ப ஆழமாக உணர்ந்து அதில் பங்கெடுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த விளக்கத்தை பொறுத்த வரையில் பார்க்கும்போது அந்த பிற்கப்பட்ட அப்பம் பார்த்தீங்கன்னா நமக்காக பலியிடப்பட்ட அவருடைய மாம்சமே அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா. அவர் மனுஷனாக வருவதற்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகஸாக இருந்தார். அப்படி லோகஸாக இருக்கும்போது ஆவியின் சரீரத்தில் இருக்கும்போது இதை பலி கொடுத்தாரா அப்படின்னா அப்படி பலி கொடுக்கல. அவர் மாம்ச சரீரமாகி மனுஷ ரூபம் எடுத்து என்ன பண்ணார்னா தன்னுடைய சரீரத்தை அங்கே பலி கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். இந்த பலி கொடுத்தது நிமித்தம் யார் யாருக்கு ரட்சிப்புங்க? சபைக்கு ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் மொத்த முழு மனுக்குலத்துக்கும் இந்த ஒரு ரட்சிப்பு இருக்குது. அதை குறித்து கூட வாசிக்கலாங்க. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3லேருந்து 6 வசனங்கள் கூட வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2 3லேருந்து 6. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் தம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியவுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரம் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக நம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. அப்போ இதை பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மீட்கும் பொருளாக கொடுத்துருக்காரு. அந்த மீட்கும் பொருள் பார்க்கும்போது ஆதாமினுடைய முழு மனுக்குலத்துக்குமே இது பொருந்தக்கூடியதாக இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு வார்த்தைகளை நம்ம பார்க்கும்போது பாவிகளுக்காக அந்த கொடுக்கப்பட்ட நம்முடைய ஆண்டவருடைய மனித சரீரம் அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது கரையற்றதுமாக இருந்துச்சு, பரிசுத்தமாக இருந்துச்சு, அது இன்னும் விலையேறப்பட்டதாக நமக்கு இருந்துச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த ஒரு மனுஷனாகிய கிறிஸ்து அதை எதற்கு மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவரும் மனுஷ சாயலானார். ஒரு மனுஷனுக்காக மனுஷனை ஈடுபலியாக கொடுத்தாரு அப்படின்றதுக்காக இந்த மனுஷன்ற ஒரு வார்த்தையை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்துல கோட் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த ஒரு மனுஷ சரீரம் மரண தீர்ப்பை பெற்ற முழு மனுக்குலமும் ஒரு பூரண நிலைமைக்கு திரும்பி வரணும். அந்த பூரண நிலைமைக்கு திரும்பும் போது அவங்க ஒரு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கூட இந்த ஒரு வாய்ப்பை தேவன் என்ன பண்ணார்னா ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ அவருடைய பரிபூர்ண அந்த சரீரத்தை அந்த பலியாக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் அப்படின்னு பார்க்கும்போது முழு மனுக்குலத்துக்கும் அது அடையாளமாக இருக்குது, முழு மனுக்குலத்துக்கும் மீட்கும் பொருளாக இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ ஆதாமின் அந்த சந்ததி உள்ள எல்லாருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பலியினால் ஒரு பெரிய நன்மையை பெறுகிறாங்க. அந்த நன்மையை பெறுகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் இயேசு என்ன பண்ணணும்? கர்த்தர் இயேசு இந்த உலகத்தில் வந்து மரிக்கணும், மரிச்சிட்டு அவர் உயர்த்தப்படணும். அந்த மாதிரி உயர்த்தப்படும் போது அவர் என்ன பண்ணுறாருன்னா தேவனிடத்தில் போயிட்டு சகல அதிகாரத்தையும் அவர் வாங்குறத நம்ம பார்க்குறோங்க. அதை குறித்து கூட நம்ம வாசிக்கலாங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது இயேசு சமயத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த அதிகாரத்தை என்ன பண்ணார்னா தேவனிடத்திலிருந்து அவர் வாங்கிட்டார். இந்த அதிகாரத்தை கண்டிப்பாக இவர் பெறக்கூடியதாக இருந்தது. அவர் பெற்றதுனால தான் பிதாவினிடத்தில் ஏறி சென்று அவருடைய பலியின் கிரயத்தை என்ன பண்ணார்னா அவர் தேவனிடத்தில் அந்த ஒரு கிருபாஸ்தண்டை கீழே அவர் ஊற்றிருந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போ இவங்களை நம்முடைய பரலோக தந்தை என்ன பண்ணார்னா முழுமையாக அங்கீகரித்து இந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் நாம் வந்து இந்த ஒரு நினைவு கூறுதல் நாட்களில் கண்டிப்பாக நாம் நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இவரை வந்து முன்னாடியே, அதாவது தீர்க்க தரிசன வசனங்கள் படி இவருக்கு முன்னாடியே வந்து எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வாசிக்கலாங்க. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்,
கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ளவர் தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கும்போது நித்திய பிதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க. நித்திய பிதா யாருங்க? தேவன்தான். ஆனா இந்த இடத்துல இல்ல, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா முழு மனுக்குலம் உயிரோட எழுந்து வர்றது இவரை எழுப்புறதுனால, இவருடைய உயிர்த்தெழுதல்னால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த முழு மனுக்குலத்துக்கும் ஜீவனை கொடுக்க போறாரு. அதனால தான் அவருக்கு நித்திய பிதா. ஆனால் அதுக்காக தேவனுடைய ஸ்தானத்தில் இல்லைங்க. ஸோ நித்திய பிதா இந்த மாதிரி சில பட்டங்களை என்ன பண்ணிருக்காருன்னா தேவன் முன்குறித்து இவருக்கு தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு அப்படின்ற ஒரு பட்டங்களோடு அவர் இந்த இடத்துல வந்ததை நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வானத்திலும் பூமியிலும் அந்த கொடுக்கப்பட்ட ஒரு முழு வல்லமையை அது என்ன பண்ணணும்னா முழு மனுக்குலமும் கண்டிப்பாக அதை அறியக்கூடியனா இருக்கணும் அப்படின்றது தான் அந்த ஒரு காரியங்களை தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு திட்டமாக செயலாற்றி வச்சிருக்கிறார் அன்புக்குரிய சகோதரர்களே. அதிலே 7ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாங்க. தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்திலும் நீதியிலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருங்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராகியம் இதை செய்யும். பாருங்க, இந்த ஒரு காரியத்தை யார் தான் செய்கிறது அப்படின்னா தேவன் தான் செய்கிறாரு. ஸோ அவருடைய வைராக்கியம் தான் இந்த ஒரு காரியத்தை செய்கிறத நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ இந்த ஒரு தாவீதின் சிங்காசனத்தை தேவன் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய குமாரனுக்கு அங்கே கொடுக்கறத நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ இந்த ஒரு சிங்காசனத்தை அவர் பெற்ற பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையோடு அவர் சேர்ந்த பிறகு தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு மத்தியஸ்தராக ஆகிறார். ஸோ அந்த மத்தியஸ்தராக ஆட்சி செய்யும்போது முழு மனுக்குலத்தையே என்ன பண்ணுறாருன்னா தேவனோடு ஒப்புரவாக்குறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ ஒப்புரவாக்கும்போது அதே நேரத்தில் பூரண நிலையை அவங்க திரும்ப பெறும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு பழைய சுபாவத்தில் இருக்கிறாங்க. அந்த பழைய சுபாவத்தில் இருக்கிற மனுஷரில் திரும்ப அவங்களுடைய அந்த ஒரு ஈடுபலியினுடைய ஒரு சிறப்பம்சம் அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அந்த ஒரு பாடங்கள் அவங்களுக்கு கற்பிக்கப்பட்டு இந்த ஒரு பூரண நிலையை பெரும்படிக்கு என்ன பண்ணுறாருன்னா கர்த்தர் இயேசு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தர் இயேசு உதவி செய்கிறார் அப்படின்னும் போது இதில் யார் கூட அடங்குங்க? திருச்சபையாரும் கண்டிப்பாக அடங்கும், மனவாட்டி வகுப்பாரனும் இதில் கண்டிப்பாக அடங்கும் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ மனுஷனாக பிறந்த யாவருக்கும் நித்திய ஜீவனை பெறுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது நமக்காக அவருடைய ரத்தம் எப்படி சிந்தினார், எது வரையிலும் சிந்தினார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் மரிக்கும் வரையில் அதை சிந்தினார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். ஏன்னா சபை மற்றும் முழு மனுக்குலமும் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சிந்தனம் அப்படின்றது தான் தேவனுடைய திட்டமாக இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். ஆனால் சாத்தான் என்ன பண்ணார்னா ஒரு சூழ்ச்சி செஞ்சார். நீ ரத்தம்லாம் சிந்தவனப்பா, நீ சாஷ்டாங்கமாக விழுந்து என்னை பணிஞ்சிக்கோ, நான் என்ன பண்ணுறேன், தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார், இதை உனக்கு கொடுத்துட்றேன்றார். ஆனால் இவர் என்ன பண்ணார்னா கர்த்தர் இயேசு இதனுடைய ஆழமான திட்டங்களை புரிஞ்சு இருந்ததுனால அவர் இது தேவன் இப்படி தான் நம்ம மறிக்கணும் அப்படின்றத அவர் வைத்திருக்கிறதுனால அவர் தெரிஞ்சிருந்ததுனால அந்த இடத்துல சாத்தான வார்த்தையினால் அவர் எதிர்க்கக்கூடியவராக இருந்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்மளை கூட என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களா, காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. இதுனா புதுசாக நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடுறீங்க, நாங்களாம் எப்படி கொண்டாடிட்டு இருக்கோம், நீங்கள் என்ன புதுசாக ஒன்று கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் கூட நாம் என்ன பண்ணோன்னா இந்த ஒரு காரியங்களில் உறுதியாக இருந்து இந்த ஒரு நினைவு கூறுதலுடைய ஆசரிப்பை பயபக்தியோடு பங்கேற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ தான் இந்த ஈடுபடியில் பெற்ற ஒரு சிறப்பான நன்மையை, இந்த ஜீவனுக்குரிய நன்மையை நாமும் பெற முடியும், மற்றவர்களுக்கும் அதை கொடுக்க முடியும் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. வாசிக்கலாங்க 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் அதிகாரம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மானான் என்று எழுதியிருக்கிறதே, முந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார்.
பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்கள, முந்தின மனுஷனாகிய ஆதாம் அவர் என்ன பண்ணாருங்க? ஜீவ ஆத்மாவானான். ஆனால் அவருடைய ஆத்மாத்தை என்ன பண்ணாருங்க? அவரை இழந்து போயிட்டார். அப்போ பிந்தின ஆதாம் ஏன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க? முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம்ட்டு. ஏன்னா ரெண்டு பேரும் பரிபூர்ணம். முந்தின ஆதாமும் பரிபூர்ண மனுஷனாதான் உண்டாக்குனாரு. ரெண்டு பேருமே தேவனுடைய அந்த பரிபூர்ண மனுஷன்றது தான் அதில் முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, முந்தின ஆதாம் பரிபூர்ணத்தில் உண்டாக்கப்பட்டார். அவர் தன்னுடைய ஜீவனை இழந்து போயிட்டார். இழந்து போயிட்ட பிறகு ஒரு பரிபூர்ண மனுஷன் இன்னொருத்த தேவை. அப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பரிபூர்ண மனுஷனாக வந்ததுனால இவர் பிந்தின ஆதாம். ஸோ அதனால தான் இந்த நம்மளுக்கு இந்த முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பிந்தின ஆதாம் மூலயமா முழு மனுக்குலத்துக்குமே, ஆதாமுடைய முழு மனுக்குலத்துக்குமே தன்னுடைய ஜீவனை கொடுக்குறார் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ மனுஷகுமாரனுடைய ரத்தம் பார்த்தீங்கன்னா அது ஜீவனை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இன்னொரு தருணத்தில் பார்க்கும்போது இந்த காரியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேரடியாக சொன்னாருங்க. அந்த ஒரு காரியங்கள் சொல்லும்போது கூட அவர் எப்படி சொன்னார், எப்படி வந்தார் இந்த உலகத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதை குறித்து கூட நம்ம வாசிக்கலாங்க. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையை கொடுக்கவும் வந்தார் என்றார். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல ஒரு ஆழமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழியம் செய்யறதுக்கு வரலங்க. ஊழியம் கொள்றதுக்கு வரல, ஊழியம் செய்யறதுக்கு வந்தார். அதே நேரத்தில் தம்முடைய ஜீவனை அவர் எல்லாருக்குமே கொடுக்கணும்னு வந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்புக்கு நாம் வந்திருக்கிறோம். நாம் எப்படி வந்திருக்கிறோம்? நம்முடைய சகோதரர்களுக்கு ஊழியம் செய்யவா, அவங்கக்கிட்ட ஊழியம் கொள்ளவா? நம்ம ஊழியம் செய்யணும். யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, போயிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஊழியம் கொள்ளக்கூடாது. நாம் போய் செய்யணும், முன்னாடியே நம்ம போய் செய்யணும். அந்த மாதிரி கர்த்தர் இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களாக நம்ம வாழணும். அதையும் இந்த நாளில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போது அவர் கொடுத்த அந்த ஈடு கிரயத்தை நிமித்தம் ரட்சிப்பு வெளிப்படுறதுங்க. அந்த ஒரு ரட்சிப்பு பார்த்தீங்கன்னா அதை ஒரு குறிப்பாக எதுக்காக வலியுறுத்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய இறுதி ராபோஜன அந்த விருந்தை ஒரு வாய்ப்பாக கர்த்தர் இயேசு பயன்படுத்தி அந்த ஒரு தருணத்தில் அவர் அனுப்பிய அந்த ஒரு அப்பத்தை எப்படி சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது, என்னுடைய சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதே நேரத்தில் அந்த பாத்திரத்தை கொடுக்கும்போது இது என்னுடைய ரத்தம் அப்படின்னு கூட சொன்னதை நம்ம பார்க்குறோம். அதே மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26 மற்றும் 28ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்கிறோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிறது. உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. 26 படிச்சிங்களா? 26, 28. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி பூசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது அது யாருக்கு கொடுத்தாருங்க? சீஷர்களுக்கு மட்டும் தான் கொடுத்தாரு. ஸோ இன்னைக்கு சீஷர்களாக என்ன பண்ணியிருக்கோன்னா, கர்த்தர் இயேசுனுடைய பாத அங்கங்களாக நம்மளை அழைச்சிருக்காரு. இன்றைக்கி தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அப்படி ஒரு வார்த்தைகளை இன்றைக்கி நமக்கு மட்டும் தான் கொடுக்குறார் அப்படின்றத நாம் நினைவில் வைத்துக்கொள்ளணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பின்னாடி அது தெளிவாக புரிந்து கொள்ளப்பட்டது. எப்போ புரிஞ்சு கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பெந்தேகோஸ்தே நாளில் தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு பஸ்காவினுடைய அடையாளங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இது முக்கியமாக நம்ம எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகிப்தை விட்டு மாம்ச இஸ்ரேலர்கள் அந்த இடத்துல புறப்பட்டு வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஒரு எகிப்தில் தங்கின அந்த கடைசி நைட் இல்லைங்களா, அந்த நைட்டில் பஸ்கா ஆட்டை புசிச்சாங்க. அங்கே அடிக்கப்பட்ட அனைத்து ஆடுகளும் இல்லைங்களா, ஒவ்வொரு வீட்டுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஆடுகள் எல்லாமே யாரை அடையாளப்படுத்துதுன்னா, இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது. இது நமக்காக கொடுத்துட்ட அவருடைய அந்த ஜீவனை பெறுவதற்கு அடையாளமாக அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம்.
அப்போ அந்த ஒரு பஸ்கா ஆட்டை வந்து அந்த இடத்துல எல்லாருமே புசிச்சாங்க. அதே நேரத்தில் இந்த உலகத்தின் பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் மீட்பை பெறணும் அப்படின்னா இந்த பஸ்கா ஆடாகிய இயேசுவின் சரீரத்தை நாமும் கூட புசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ அன்னைக்கு அடிக்கப்பட்ட அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை நிலை வாசக்காலில் மேற்சட்டத்தில் 2 பக்கங்களிலும் நிலைக்கால்களை அவங்க என்ன பண்ணாங்கன்னா பூசினாங்க. இந்த ஒரு காரியங்கள் செய்கிறாங்களா இன்னைக்கு? ரத்தம் பூசுறதுங்க. ஆனால் அடையாளமாக செய்கிறாங்களா? செய்கிறாங்க. யார் பார்த்தீங்கன்னா புறஜாதியார் செஞ்சிட்ருக்காங்க. அவங்க செஞ்சிட்ருக்காங்க. நிலைவாசக்காலில் ரத்தம் பூசினாங்க இல்லைங்களா? அந்த ரத்தம் வந்து சிகப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணாங்க, அவங்க அன்றைக்கி நாட்களில் ஒரு பவுட்ரு மாதிரி கலக்கி பூசினாங்க. இன்றைக்கி அது ஸ்டிக்கராக மாறிடுச்சிங்க. அது எல்லாமே வழியாக மாறி பெயிண்ட்டு மாதிரி ஸ்டிக்கரை மாதிரி இன்றைக்கி வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இதை அறியாமல் செஞ்சிட்ருக்காங்க. இது அன்றைக்கி நாட்களில் மாம்ச இஸ்ரேலர்களை விடுவிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ரத்தத்தை என்ன பண்ணுறாருன்னா நிலைவாசக்காலில் பூச சொல்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ஒரு ரத்தத்தினால அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒரு மரணத்துக்குள்ளே அவங்க என்ன பண்ணாங்கன்னா மூடப்பட்டாங்க. அவங்களுக்கு மரணம் வராதபடிக்கு அந்த இடத்துல மூடப்பட்டாங்க. அதே நேரத்தில் அந்த ரத்தம் பார்த்திங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ரத்தத்தை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு கடைசி ராபோஜனத்தின் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசின அந்த 2 முக்கியமான அடையாளங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பஸ்கா நிழலில் உள்ள அடையாளங்கள் அது என்ன பண்ணிச்சுன்னா மூடி போட்டுச்சு. அன்றைக்கி எப்படி அவங்கள வந்து வாசக்காலுக்குள்ளே மூடினாங்களோ அதே போல் இன்றைக்கி இந்த ஒரு அடையாளங்கள் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் மூடி போட்டிருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் சில ஒப்பந்தங்கள் இருந்துச்சுங்க. மாம்ச இஸ்ரேலுங்க அந்த பஸ்காவை புசிக்கிறதுக்கு, அதாவது பயணத்துக்கு ஆயத்தமாக ஆகிறதுக்கு என்ன பண்ணோன்னா பாதங்களை பாதரட்சைகளை தொடுத்தவர்களாக தடிகளை பிடித்து கொண்டு கசப்பான கீரையோடும் புளிப்பில்லாத அப்பத்தோடும் சுட்ட மாம்சத்தை துரிதமாக அவங்க புசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாருங்க. ஆனால் அந்த ஒரு கட்டளையை அவங்க பெற்றிருந்தாங்க. அதே நேரத்தில் விருந்துக்குரிய மற்ற காரியங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அதை அடையாளப்படுத்தவில்லை. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நிஜமான விருந்தாக இருந்துச்சு. அந்த ஒரு நிஜமான விருந்தை கடைப்பிடிக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் பின்பற்ற வேண்டிய காரியங்கள் பார்க்கும்போது அடையாளங்களாக அங்கே என்ன பண்ணியிருக்காருன்னா மாற்றிருக்கிறார். ஸோ இந்த ஒரு அடையாளங்களை நம்ம பார்க்கும்போது இதை குறித்து கூட நம்ம வாசிக்கலாங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 மற்றும் 8. கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7, 8. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கிறபடிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆகையால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவும் உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல சொல்லும் போது பழைய புளித்த மாவுன்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. எதை சொல்கிறாருங்க? பழைய புளித்த மாவு. துர்குணம் பொல்லாப்பு. துர்குணம் ஏன்னா நம்ம எங்கேருந்து வந்தோங்க? ஆதாமுடைய வழியிலே வரும்போது இதை யார் சொல்கிறதுங்க? இதை தாவீது சொல்கிறாரு. நான் தாயின் வயிற்றில் துர்குணத்தில் உருவானேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த துர்குணம் எங்கே உருவாயிடுச்சு அப்படின்னா அந்த துர்குணம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு விரோதமாக யோசிக்கிற ஒவ்வொரு காரியங்களும் துர்குணமாக இருக்குது. அதனால் நம்ம இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோன்னா நம்மளை துப்புரவு பண்ணிக்கிட்டு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு இந்த பண்டிகையை ஆசரிக்கணும். ஏன் அந்த மாதிரி சொன்னாருங்க புளிப்பில்லாத அப்பத்தோடு ஆசரிக்கணும்? பார்த்தீங்கன்னா மாம்ச இஸ்ரேலர்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிச்ச மாவோடு. இன்றைக்கி நம்ம வீட்டில் கூட என்ன பண்ணுறோங்க, தோசைக்கு இட்லிக்கெல்லாம் ஆட்டும் போது புளிப்பில்லாத அப்படியே சுட்டுருங்களா? அப்படியே சுட்டால் சாப்பிட முடியுதா? புளித்தா தான் சாப்பிட முடியுதுங்க. அந்த மாதிரி தான் அவங்க கூட என்ன பண்ணாங்கன்னா எல்லா புளிப்போடும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் 7 நாளைக்கு அந்த கட்டளைகளை கொடுத்தார். 7 நாட்களுக்கு நீங்கள் புளிப்பில்லாத அப்பத்தோடு தான் சாப்பிடணும் அப்படின்னு. அப்போ புளிப்பில்லாத அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்குங்க? ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் இதை பின்பற்றுறது. அவங்களுக்கு 7 நாளோடு முடிஞ்சிச்சு. நம்மளுக்கு நம்ம மறிக்கிற வரையில் கண்டிப்பாக என்ன பண்ணுங்க இந்த புளிப்பில்லாத
அப்பத்தோடு தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ இந்த ஒரு காரியங்களை நம்ம பார்க்கும்போது எபேசியர் 4:31 பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைங்க கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் இந்த 5ஆம் அதிகாரம் வாசிச்சோம் இல்லைங்களா, 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்க. இந்த ஒரு ஆலோசனைக்கு என்ன பண்ணியிருக்குன்னா அது ஒத்ததாக இருக்குதுங்க. ஆனால் இது ஒரு தனிப்பட்ட நபர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். ஏன்னா கொரிந்து சபையில் என்ன பண்ணாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஊழியம் செய்யும்போது என்ன பண்ணுறாருன்னா அநேகரை தங்களை சுத்திகரிக்கும்படி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்களுடைய பாவங்கள்லேருந்து மற்ற துர்குணமான காரியங்கள்லேருந்து என்ன பண்ணிக்கணும் சுத்திகரிக்கும்படி சில ஆலோசனைகளை கொடுத்துருக்குறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை கேட்டு சிலர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய செயல்களுக்காக மன வருந்தி அவங்க தன்னை சுத்திகரித்து கொண்டாங்க. அப்படி சுத்திகரித்து கொண்டவங்களை குறித்து அவர் என்ன பண்ணுறாருன்னா 2 கொரிந்தியரில் எழுதியிருக்கிறாங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் கோட் பண்ணிக்கோங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 6-11 அந்த ஒரு காரியங்களை பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்தி சபையில் இவ்வளோ பேர் அவங்கள என்ன பண்ணியிருக்காருங்க மனம் திரும்ப செய்திருக்கிறார். ஸோ இன்றைக்கி தேவனுடைய கிருபையினால் நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்து உள்ளே வந்திருக்கோம். அப்படி வந்திருக்கிற நாம் எத்தனை பேர் நம்முடைய துர்குணங்களை விட்டு திரும்பியிருக்கோம்? கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லைங்களா? யோசிச்சா நம்முடைய சுபாவம் எப்படி மாறணும்? கண்டிப்பாக மாறி தான் ஆகணும் இல்லையா பிரதர்? யோசிக்கிறார் பிரதர். ஸோ அந்த மாதிரி நாம் கண்டிப்பாக மாறித்தான் ஆகணும். ஒவ்வொரு வருஷமும் அதுக்காகத்தான் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா இந்த ஒரு நினைவு கூறுதலுடைய நாளை கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த நினைவு கூறுதலில் நாம் என்ன நினைவு கூறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சரீரமும் ரத்தத்தையும் நினைவு கூறுவது இல்லாமல் நம்முடைய துர்குணத்தில் என்னத்தை மாற்றிருக்கோம், எவ்வளோ நம்ம மாற்றிருக்கிறோம் அப்படின்றத நம்ம அளந்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ தங்களை சுத்திகரித்து கண்டவர்களுக்காக பவுல் என்ன பண்ணியிருக்காருன்னா அன்றைக்கி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. இன்றைக்கி நம்மளை சுத்திகரித்து கொண்டா யார் சந்தோஷப்படுவாருங்க? தேவனும் இயேசு கிறிஸ்துவும் தான் சந்தோஷப்படுவாங்க. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருங்க, ஒரே ஒரு ஆத்மா திருந்துச்சுன்னா மனம் திருந்துனா பரலோகத்தில் அவ்வளோ சந்தோஷம் உண்டாகணும். பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மனம் திரும்புதல் நமக்குள்ளே வரணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த எபேசு சபையில் பார்க்கும்போது தனிப்பட்ட ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் இந்த ஒரு ஆலோசனையை கொடுக்குறாருங்க. அதே நேரத்தில் நம்முடைய இருதயத்துக்குள்ளே மறைந்திருக்கிற ஒரு புளிப்பு அது கண்டிப்பாக அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அந்த புளிப்புன்னு பார்க்கும்போது இதில் சில விஷயங்களை கொடுத்துருக்கிறாரு. கசப்பு, வைராக்கியம், கோபம், புறங்கூறுதல், தீமையான பேச்சுக்கள், பேரிரைச்சல்னு கொடுத்துருக்குறாருங்க. பேரிரைச்சல்னால் என்னங்க? பேரிரைச்சல் எப்போ பண்ணுவோங்க? ரொம்ப கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் ரொம்ப பேரிரைச்சலாக கொடுப்போம். ஸோ இந்த ஒரு பேரிரைச்சை கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஸோ இதெல்லாம் எதில் அடங்குது அப்படின்னு பார்க்கும்போது புளிப்பு அந்த ஒரு விஷயத்தில் அடங்கக்கூடியதாக இருக்குது அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ நாம் இதில் ஒரு காரியங்களில் ரொம்ப ஜாக்கிரதையோடு இருந்து இந்த ஒரு பண்டிகையை ஆசரிக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கோம். சகோதரருடைய இருதயத்தில் இப்படியா ஒரு சில காரியங்கள் இருக்கும் பட்சத்தில் ஒரு சிலருடைய இருதயத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் இருக்குங்களாம். அந்த நன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி காட்டுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கனிவோடு பேசுவாங்க, அன்போடு கூட பேசுவாங்களாம். அதை வச்சு ஓஹோ இவங்களுக்குள்ள ஒரு சில நற்குணங்கள் இருக்குது, நற்கனிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்முடைய இயல்பான வாழ்க்கையை பார்க்கும்போது அந்த ஒரு இயல்பான வாழ்க்கையில் இருக்கணும். அது எப்படி இருக்கக்கூடாதுங்க, மாய்மாலமாக இருந்துடக்கூடாது. நாம் சகோதரர்களை பார்க்கும்போது மட்டும் அந்த ஒரு காரியத்தை காட்டக்கூடாது, மற்ற பிற ஜாதியாரத்திலும் நம்ம அதை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோங்க. ஸோ இந்த ஒரு மற்ற குணங்கள்லேருந்து நம்ம சுத்திகரிக்கப்பட்டாலும் சில கோபங்கள் சில குணங்களை மேற்கொள்வதற்கு கடினமான காரியமாக தான் இருக்குது. எப்படி இருக்கிறாங்க மனுஷர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வகுப்பார் எப்படி இருக்கிறாங்கன்னா அன்பாகவும் இரக்கமாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒரு சிலர் கோபம் மற்றும் எதிர்ப்பு குணங்களோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு காரியங்களை தேவையற்ற நேரத்தில் நம்முடைய குணங்களை முடிந்த வரையில் அதை குறைத்து கொண்டால் இந்த ஒரு கசப்பு நம்மை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்முடைய கூடுகையில் ஒரு நிறைவான ஆவி இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு கசப்புகளை புளிப்புகளை வெளியேற்றினா மட்டும்தான்
நாம் கண்டிப்பாக இந்த ஒரு நிறைவான ஆவியில் இருக்க முடியும் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சொல்ல. இப்போ இந்த ஒரு கோபத்தை வந்து நம்ம, அதாவது கோபம் கசப்பெல்லாம் கொஞ்சம் விட்டு போயிடணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சில அதை வந்து எப்படி மேற்கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது முதலாவது ஒரு பாயிண்ட்ஸு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கசப்புகளை எழுப்பக்கூடிய சில சூழ்நிலைகள் அல்லது சுற்றுப்புறங்களை ஒரு முறையாவது தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அந்த இடத்துல கசப்பு ஆகுதுங்களா, உடனே நீங்கள் அந்த இடத்த விட்டு தவிர்த்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சம்மந்தப்பட்ட மனுஷனை பற்றி உங்கள் எதிர்பார்ப்புகளை சற்று அதை தாழ்த்தி கொள்ளுங்க அப்படின்றார். ஸோ இந்த 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 பிரதர் வந்து இப்படி தான் இருப்பார், இந்த சிஸ்டர் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றத வந்து நீங்கள் அந்த மாதிரி நினைக்காம அந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா உங்களை நீங்கள் தாழ்த்திக்கிட்டு நீங்கள் அமைதியாக போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையை மற்றவங்க எப்படி அதை வந்து மேற்கொள்வாங்க, கையாளுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது நாம் யாரை உதாரணமாக எடுக்கணும் அப்படின்னா கர்த்தர் இயேசுவை தான் அந்த ரோல் மாடலில் எடுக்கணும். அதே நேரத்தில் சில நேரங்களில் நாம் என்ன பண்ணுறோன்னா சபையில் இருக்கிற சில சகோதரர்களை நினைக்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த பிரதர் இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஒரு சில குணங்கள் நல்ல கொஞ்சம் சுபாவங்கள் இருக்கும். அவங்கள பார்த்தோம்னா இந்த பிரதர் இருந்தாருன்னா, இந்த சிஸ்டர் இருந்தாங்கன்னா இந்த இடத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்றத நம்ம நினச்சிக்கணும். அப்படி நினைக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் அந்த கசப்பு கோபம் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ கசப்பானவைகளை குறைக்கும்படியாக காலத்தின் மதிப்பை கண்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். கசப்பானவைகளை குறைக்கும்படிக்கு அப்படின்னா இப்போ நாட்களில் கசப்பு வருதுன்னு நினச்சிங்களேன், நம்ம எப்படி நினச்சிக்கணுமா தெரியுங்களா, இந்த ஒரு பாயிண்ட்ஸ் மூலிமா பார்க்கும்போது காலத்தின் மதிப்பு, கசப்பு எப்படி சொல்கிறதுங்க, எந்த காலத்தின் மதிப்புன்னு எப்படி சொல்கிறதுங்க, இல்லை காலத்தின் மதிப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யார்கிட்ட கேட்குறாருங்க, எலியா கேட்குவார். அவருடைய வேலைக்காரர் நாம் ஒருத்தங்க கேஎஸ்சி அவர்கிட்ட கேட்பார், இது காலமா, என்னைக்கு கேட்டுக்கிறாரு பாருங்க, அன்னைக்கு நாட்களில் கேட்டுக்கிறாரு, இது காலமா வாங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாரு. அந்த மாதிரி நாம் எப்படி நினைக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல கசப்பும் கோபமும் வைக்கிறதுக்கு இது காலமா, எவ்வளோ கிட்டத்தில் இருக்கிறோங்க, சபை வாய்ப்பில் எப்படி நிறைவடையணும், இதை மட்டும்தான் நம்ம நினைக்கணுன்ற. நீ இந்த காலத்தை நினச்சி நீ என்ன பண்ணுன்னா உன்னை நீ மாற்றிக்கோ அப்படின்ற. ஸோ அந்த காலத்துக்குரியவர்களை கொண்டு நீங்கள் காலத்தின் மதிப்பை கொண்டு நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ உங்களால் முடிந்ததை செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, முடிந்த வரையில் எல்லோரோடும் சமாதானமாக இருங்க அப்படின்றது. சமாதானமாக இருந்துச்சுன்னா இந்த கோபமும் கசப்பும் கண்டிப்பாக நம்மக்கிட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஸோ இந்த ஒரு 5 பாயிண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ இந்த ஒரு புளிப்புகளோடு நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த ஒரு ஆசரிப்பை நம்ம ஆசரிக்கக்கூடாது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் இன்னும் ஆழமாக அதை பார்க்கும்போது அந்த ஒரு அடையாளங்களுடைய ஆழமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது 1000 வருஷ ஆட்சியில் கீழ்ப்படிதலினால் உலகம் நீதிமானாக மாற்றப்படுது இல்லைங்களா. தேவனுடைய வார்த்தைகளுக்கும் கிறிஸ்துவனுடைய பலியின் மேலே வைக்கிற அந்த நம்பிக்கைக்கும் நீதிமானம் மாற்றப்படுது. அப்படி நீதிமானம் மாற்றப்படுவதற்கு முன்னாடி இந்த ஒரு சுவிசேஷ யுகத்தில் விசுவாசத்தினால ஒரு வகுப்பார் நீதிமானாக்கப்படுகிறாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபை வகுப்பாராகிய நாம தான் இல்லைங்களா. நாம் முன்னாடியே நீதிமானாக்கப்படுகிறோம். அப்போ கிறிஸ்துவனுடைய அந்த ஈடுபலியை யாருக்கு நல்லா புரியும் அப்படின்னா உலக மக்களுக்கு புரியுமா? கண்டிப்பாக புரியாது. அவங்க 1000 வருஷம் ஆட்சியில் தான் அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. இன்றைக்கி நாட்களில் நமக்கு தான் அந்த ஒரு ஈடுபலியினுடைய உணர்வு நல்லா புரிஞ்சிக்கக்கூடியதாக இருக்கிறோம் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த மாதிரி உணர்ந்தவங்க தங்களையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்களிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சரீர அங்கங்களாக மாற்றப்படணும் அப்படின்னா இது ஒரு நல்ல வாய்ப்பை தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் அப்படின்றத நம்ம நினைவில் வைத்தால் மட்டும்தான் இந்த ஒரு வாய்ப்புக்குள்ளே வர முடியும் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ இந்த ஒருடைய நினைவு கூறுதலுடைய இன்னும் ஆழமான அந்த பொருள் அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேரடியாக சொல்லுங்க, அது எப்போ அவங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பெந்தேகோஸ்த நாளில் தான் அது புரிந்தது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. வாசிக்கலாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 மற்றும் 13.
யோவான் யோவான் 16ஆம் அதிகாரம் 12, 13. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களையே நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களை குறித்து உங்ககிட்ட நாங்கள் பேசணும், ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, இப்போ தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன் அப்படின்னா அன்றைக்கி பரிசுத்த ஆவி அவங்களுக்கு கொடுக்கப்படல. ஸோ அதனால தான் மன்னிக்கணும், பரிசுத்த ஆவி கொடுக்கப்படல. அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல நடந்தது. இன்றைக்கி நாம் எப்படி இருக்கோங்க, பரிசுத்த ஆவியை பெற்று அவங்க பெற்ற ஒரு சத்தியத்தில் இருக்கிறோமா, அதுக்கு மேலே இருக்கிறோங்களா? அதுக்கு மேலே அதிகமாக இருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா முதல் சபையிலிருந்து இன்றைக்கி சபை வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்கோம், கடைசி நம்ம சபை வரைக்கும் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதே நேரத்தில் வரப்போகிற யுகங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றதும் நமக்கு என்ன பண்ணியிருக்காருங்க, முன்குறித்து சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த ஒரு காரியங்களை நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு சத்தியத்தினுடைய ஆவி யாரிடத்துலேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசு செய்த அந்த ஈடுபலி நிமித்தம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இவருடைய வேண்டுதலின் பொருளை இந்த ஒரு சத்திய ஆவியை நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரங்க சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒரு காரியங்களை இன்னும் ஆழமாக சொல்கிறத நம்ம வாசிக்க கேட்கலாங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16 மற்றும் 14. 17. நாம் ஆசீர்வதிக்கின்ற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் மீட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தின் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். ஸோ அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்பத்துக்கு அடையாளமாக அவர் சொன்ன ஒரு விஷயம், இன்றைக்கி நாமும் கூட எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பத்துக்கு அடையாளமாக இருக்கிறோம். நம்முடைய அப்பம் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதே நேரத்தில் நம்முடைய சரீரம், அந்த ஒரு சரீரம் எப்படி இருக்கணும், கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கணும். அப்படி இணைந்து இருக்கணும் அப்படின்றது என்ன மாதிரியான விஷயத்தில்? இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய டைரக்ட் சரீரத்தில் நம்ம இணைக்கிறோமா? இப்போ டைரக்டாக இணையலைங்க. அப்போ எப்படி இணைகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் நடந்து காட்டினாரோ அதே வழியில் நாம் நடக்கும்போது மட்டும்தான் நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறோம் அப்படின்றது கூட நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ நாம் பெற்ற இந்த ஒரு நீதிமானாக்கப்பட்ட நிலைமை அப்படின்னு பார்க்கும்போது இது நம்முடைய சுய பலத்தினால வந்துச்சா அப்படின்னா நம்முடைய சுய பலத்தினாலோ சுய ஞானத்தினாலோ இது வரலைங்க. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய விளையாடப்பட்ட அந்த பலி நிமித்தம் மட்டும்தான் நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்றத நம்ம உணரக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த நாட்களில் அந்த காரியங்களை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போது இந்த தெய்வீக கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த முழு சபையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தலையின் கீழ் இருக்கும் ஒரே சரீரம் அப்படின்றத நாம் நினைத்து உணர்ந்து இந்த ஒரு காரியத்தில் பங்கு எடுப்பது ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ இங்கே இருக்கிற எல்லாரையுமே எல்லா சகோதரர்களையும் யார் அழைச்சதுங்க? தேவன் தான் அழைச்சாருங்க. இதுக்கு வேலை செஞ்சவங்களாம் யாரையோ தேவன் பயன்படுத்தியிருப்பார். ஆனால் யார் அழைச்சது அப்படின்னா தேவன் தான் அழைச்சார். இப்போ இதில் யார் சபையாக போகிறான்னு யாருக்கு நான் தெரியுங்களா? கண்டிப்பாக தெரியாதுங்க. ஆனால் சபையாகும் போது என்ன பண்ணுவோம்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், இவங்க இங்கே இருந்துருக்குறாங்க நம்ம செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். அது நாம் என்ன பண்ணோன்னா அதுக்காக முயற்சி பண்ணி நாம் அவங்களுக்கு செய்கிறது இல்லாமல் நாம் கூட அந்த ஓட்டத்தை சிறப்பாக ஓடி முடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு நிபந்தனைக்கு நாம் கண்டிப்பாக உட்பட்டிருக்கிறோம் அப்படின்றத நினைவு கூர்ந்து இந்த ஒரு பஸ்காவில் ஆசரிக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ரோல் மாடலாக நமக்கு இருந்திருக்கிறார், அது ஒரு மாதிரியாக இருந்திருக்கிறாரு. அவருடைய பலியில் அவருடைய அடிச்சுவடுகளில் நடப்பது நமக்கு ரொம்ப அவசியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறத கூட நம்ம பார்க்குறோம். அப்போது பிதாவினுடைய ஒரு நோக்கம் தம்முடைய ஜீவனை
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா யூத சகோதரர்களுக்கு மட்டுமல்ல முழு மனுக்குலத்துக்குமே தேவன் அதை கொடுத்தார் அப்படின்றது கூட நம்ம பார்க்குறோம். நம்முடைய ஜீவனை இப்போ நம்ம யாருக்கு கொடுக்கலாங்க? நம்முடைய சகோதரர்களுக்கு கொடுக்கலாம். அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னும் போது இப்போ சகோதரர்களுக்கு என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு முடியாத சூழ்நிலையில், அவங்களுக்கு தேவையான சூழ்நிலைகளில் நாம் என்ன பண்ணலாம்னா அவங்க கூட போய்ட்டு ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் நம்ம செய்யணும். அப்படி செய்யறது மூலிமா தான் இந்த சிறியரில் எனக்கே செய்தீர்கள் வசனங்கள்லாம் அருமையாக இருக்குதுங்க. ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா நம்ம சகோதரர்களுக்கு கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடியவர்களாக கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூத சகோதரர்களுக்கு மாத்திரம் மறிக்காமல் அவர் முழு மனுக்குலத்துக்காகவே தன்னுடைய சரீரத்தை கொடுத்தார் அப்படின்றது தான் இந்த ஒரு ஆழமான அர்த்தமாக இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த திராட்சை ரசம் நிரம்பிய அந்த பாத்திரம்னு நம்ம பார்க்கும்போது பலி செலுத்துவதற்கு சிந்தப்படுகிற அவருடைய ஜீவனாக இருந்துச்சு அப்படின்னு கூட பார்க்குறோம். ஏன்னா ரத்தம் எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது ஜீவனை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அவருடைய அந்த ரத்தத்தை அது வந்து அடையாளப்படுத்தினதை நம்ம பார்க்குறோம். நம்முடைய ஆண்டவர் கூட என்ன பண்ணியிருக்காருன்னா தெளிவாக அதை குறித்து சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ அவருடைய ஜீவனை சிலுவையில் கடைசி சொட்டு வரையில் என்ன பண்ணார்னா அந்த இடத்துல ஊற்றுனதை நம்ம பார்க்குறோம். இழந்தது, அவருடைய ஜீவனை இழந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போ அவருடைய பாத அங்கங்களை அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய ஜீவனை எந்த அளவுக்கு சகோதரர்களுக்காக நம்ம அதை வந்து விட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாமே ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ அந்த ஒரு பானம் பண்ணணும் அப்படின்னா விசுவாசத்தினால அவருடைய பலியை ஏற்றுக்கொள்ளணும்னா கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்து இந்த ஒரு பலியை ஏற்றுக்கொள்ளலாமா? கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்து இந்த ஜீவனை பெற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பெற முடியாதுங்க. நியாயப்பிரமாணத்தினால பெற முடியாது. ஏன் சிஸ்டர் அப்படி சொல்றீங்க? நியாயப்பிரமாணத்தை தேவன் எதுக்கு கொடுத்தாருங்க? மாம்ச இஸ்ரவேலர்களுக்கு எதுக்கு கொடுத்தாரு? அதாவது நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா நல்ல பாவம் எது அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. மாம்ச இஸ்ரவேலர்களுக்கு ஜீவனை இப்படியாவது அந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சு ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை கடைபிடிக்க முடியலன்றதுக்கு தான் கர்த்தர் இயேசு என்ன பண்ணார்னா தேவன் அனுப்பினார். ஸோ இப்போ இவரு எல்லா நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலும் நிறைவேற்றி முடித்தார். அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்குது. அப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றதுனால அவர் வழியாக மட்டும்தான் இந்த ஒரு ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இது நியாயப்பிரமாணத்தினால வேறு எந்த வழியிலையும் நம்ம இந்த ஜீவனை பெற முடியாது அப்படின்றது நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. இந்த ஒரு பஸ்கால நம்ம பங்கெடுக்கும்போது இதையும் நம்ம நினைவு கூர்ந்து பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அவருடைய அந்த பலியை ஈடுக்கிறமாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம் பார்க்கும்போது நாம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ஒரு பலியை கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை குறித்து அப்போஸ்தலர் எழுதியிருக்கிறாங்க, வாசிக்கலாங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் நின்றும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றார். திட்டம் தெளிவாக சொல்லியாச்சுங்க. அப்போ அவருடைய நாமமே இல்லாமல் நாம் கண்டிப்பாக ரட்சிக்கப்பட வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம நித்திய ஜீவனை பெறணும் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஈடுபலியின் மேலே வைக்கிற நம்முடைய விசுவாசம், நம்முடைய அந்த அர்ப்பணிப்பு, அந்த ஒரு காரியங்களில் மட்டும்தான் நாம் இதை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. வாசிக்கலாங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 3, 4, 5. ரோமர் 6ஆம் அதிகாரம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 3:5. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவையே மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். 5 இருக்கும்.
ஆனால் அவருடைய மரணத்தின் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல அப்போஸ்தலர் சொல்லும் போது எப்படி சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் இல்லைங்களா? அப்போ ஞானஸ்தானம் நம்ம வந்து எப்படி பெற்றிருக்கோங்க? கிறிஸ்து இயேசுக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றிருக்கோம். அப்படி பெற்றிருக்கிற அனைவரும் இன்னைக்கு நாட்களில் அது பாருங்கள், அன்னைக்கு அப்போஸ்தலர் எழுதியிருந்தாலும் இன்னைக்கு நாட்களில் பாதாங்கங்களாக வந்திருக்கிற நமக்கு கூட எவ்வளோ அழகாக அது பொருந்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு கூட இந்த ஒரு மதிப்பை உணரக்கூடியவர்களாக இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. இப்படி ஒரு ஞானஸ்தானத்துக்குள்ளே நம்ம இருக்கும்போது அவருடைய மரணத்துக்குள்ளே ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய உயிர்த்தெழுதலுடைய சாயலில் கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ இந்த ஒரு பலியின் ஜீவியமாக அவருடைய அந்த பாத்திரத்தில் நம்ம பானம் பண்ணுவதற்கான ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாம் இந்த ஒரு அழைப்பை எந்த விதத்தில் நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஞானஸ்தானத்தின் மூலமாக மட்டும்தான் அவரோடு கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா அடக்கமும் பண்ணப்படுறோம் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. வாசிக்கலாங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரிகளையே செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யணும். என்ன நற்கிரியைகளை செய்யணும்? தேவனுடைய நாமம் தான் மகிமைப்படணும். இதில் எந்த ஒரு மனுஷனுடைய இதுவும் இல்லைங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யணும். இப்போ தேவனுடைய மகத்துவமுள்ள சத்திய நல்ல வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நைட் டியூட்டி முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து இங்கே சொல்லிகிட்ருக்கோம். வீட்டில் நல்லா தூங்கி வந்துங்க. அப்போது இந்த ஒரு நற்கிரிகளை நல்ல காரியங்களை நம்ம சொல்லும் போது என்ன பண்ணக்கூடாதுன்னா, சோர்ந்து போயிடக்கூடாது. ஸோ சோர்ந்து போகாமல் இந்த ஒரு நற்கிரியைகளை நான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன், தயவுசெய்து தவறாக நினைக்க வேண்டாம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகள் அப்படின்னும் போது நம்ம சகோதரிகள் எந்த டைமில் சத்தியத்தை கேட்டாலும் எந்த டவுட்ஸ் கேட்டாலும் நாம் என்ன பண்ணுங்க, அதை சொல்லக்கூடியவர்களாக இருக்கும். சத்திய வார்த்தைகளை அவங்களுக்கு பகிர்ந்து அளிக்கக்கூடியவர்களாக இருக்கும். தேவனுடைய இந்த சரீரத்தை குறித்து அப்பத்தை குறித்து திடீர்னு ஒரு சந்தேகம் எழுந்து கேட்டாங்கன்னா சொல்லணும். சத்தியத்தில் திடீர்னு ஒரு வார்த்தை வரும், கேட்டாங்கன்னா சொல்லணும். இப்போ நம்ம அந்த 2 விதமான பாவிகள்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா எந்த மரியாதை பற்றி சொல்லியிருக்குது? மகன் என்ன மரியாதைங்களா? அதுக்கு தான் அந்த வசனங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம்னு சொல்லிட்டுக்கிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் உள்ள ஒரு ஸ்திரீன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல சொல்லும் போது எங்கங்க இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னது இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். அது எது, இது எது? இந்த ஒரு காரியங்களை பற்றி டவுட் வந்துச்சிங்க ஒரு பிரதருக்கு. டவுட் வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் அன்றைக்கி சப்ஜெக்ட் எடுத்தீங்களே அது எந்த மாதிரியால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நாம் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நற்கிரியைகளை நம்ம செய்கிறதுக்கு கண்டிப்பாக எந்த விதத்திலும் சோர்ந்து போகாமல் நம்ம தேவனுடைய வார்த்தைகளை சொல்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்போது இந்த ஒரு நினைவு கூறுதலை பங்கெடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு உரிமையை தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா நமக்கு கொடுத்துருக்கிறார். இது உலகத்தாருக்கு கண்டிப்பாக தெரியாதுங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாது அவங்களுக்கு. ஆனால் இன்றைக்கி நமக்கு கிருபையாக அதை கொடுத்துருக்கிறாரு. இது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின ஒரு காரியத்தை கூட நம்ம வாசிக்கலாங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26, 27, 28 3 வசனங்களை கூட நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆவது அதிகாரம் 26. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தையும் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் பாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவராய் இருப்பான்.
எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தினை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவான். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காரியத்தை ஏன் ரொம்ப ஆழமாக எழுதுறாரு, ஜாக்கிரதையாக புசிக்கணும்னு சொல்லிட்டு எழுதுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆழமான அர்த்தங்கள் நம்மளுக்கு புரியாமல் இந்த ஒரு பஸ்கால பங்கேற்றா நாம் எப்படி ஆயிடுறோங்க அப்படின்னா ஒரு குற்றவாளி ஆயிடுறோங்களாம், குற்றவாளி ஆயிடுறோம். ரொம்ப அதுக்காக நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அப்போ அந்த மாதிரி அபாத்திரமாக என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த ஒரு பந்தியில் பங்கெடுக்கக்கூடாது. அப்போ நாம் இந்த ஒரு சரீரத்தை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக அதை நிதானமாக அறிந்து, அதாவது எப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னைத்தானே சோதித்தறிந்து நாம் உண்மையில் அந்த மாதிரி ஒரு கிறிஸ்துவை போல் நடக்கிறோமா, கிறிஸ்துவினுடைய இந்த சரீரத்தை பெறுவதற்கு நாம் தகுதியாக இருக்கிறோமா அப்படின்றத தன்னைத்தானே அறிந்து நீங்கள் இந்த ஒரு பாத்திரத்தில் பானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அந்த ஒரு பானம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அந்த குற்ற உணர்வோடு குற்றவாளியாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை கொடுத்துருக்குறேன். நிறைய பேர் இன்றைக்கி சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, இந்த ஒரு பஸ்கா காலங்களில் இங்கே பண்ணுறீங்களா என்னன்னு தெரியல எனக்கு. பஸ்கா காலங்கள் எப்படி இருக்காங்க, நிறைய பேர் ரொம்ப கோபத்தோடு வைராக்கியமாக பேசாததுனாலாம் இருப்பாங்க இல்லைங்களா. இந்த டைமில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, ஃபோன் பண்ணி பிரதர் நான் எதனா தவறு செஞ்சுருந்தா தயவுசெய்து பண்ணிச்சிங்க, நான் என்ன பண்ணுங்க பாத்திரத்தில் பங்கேற்கணும், அதுக்காக வாங்கணுங்க, அதுக்காக பண்ணணுமா அப்படின்னா அதுக்காக பண்ணக்கூடாதுங்க. உண்மையான அந்த முழு திருந்தலோடு மனம் திருந்தலோடு நாம் செய்யலாம். ஆனால் அப்படி கேட்குறது தப்பு கிடையாது. ஆனால் அது உண்மையாக மனம் திருந்து அடுத்த முறை அந்த கசப்பை இல்லாமல் அவர்கிட்ட என்ன பண்ணியிருக்கணும் நம்மனா சகஜமாக பழகக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த ஒரு காரியங்களை இந்த நாட்களில் செய்கிறோம். இந்த ஒரு ஆழமான விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள மட்டும்தான் இந்த ஒரு மாற்றங்களை தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்துருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு கசப்பு, அந்த பழைய கசப்பு பழைய கோபம் எதுவுமே நம்ம மனசில் வச்சுக்கக்கூடாது. அப்படி வச்சுக்காமல் எல்லா சகோதரர்களோட ஐக்கியமாக இருக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சிடலாங்க. ஸோ இந்த ஒரு காரியங்களை பார்க்கும்போது இது ஏற்கனவே வாசிச்சிட்டோம், அதனால் இந்த வசனத்தை நீங்கள் கோட் பண்ணிக்கோங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை ஏற்கனவே வாசிச்சிட்டோம். இந்த ஒரு புளிப்பு இல்லாதவர்களாக இருக்கும்படி புதிதாக பிசைந்த மாவாக இருக்கும்படிக்கு என்ன பண்ணோன்னா பழைய புனித மாவை நீங்கள் புழமையை கழித்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை ஒரு காரியங்களை நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு சிந்தையோடு தான் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த ஒரு பஸ்காவை புசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, வாசிக்கலாங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாங்க. இன்னைக்கு 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதையை உங்களோடு கூட ஏன் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்தில். அப்போ இவர் எங்கே புசிச்சாருங்க லாஸ்ட்டாக? சீஷர்களோடு மேல் வீட்டாரையில் புசிச்சார். அங்கே புசிக்கும் போது என்ன சொன்னாருங்க பாருங்கள், இந்த பஸ்காவை புசிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன் சொன்னாருங்களா? இந்த ஒரு ஆசை எங்கே முடியுதுங்க? ராஜ்யத்தில் முடியுது. ஸோ அப்போ இந்த இடத்துல சொன்ன ஒரு ஆசை, இந்த ஒரு ஆசையோடு என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு அங்கத்தினர்களும் இந்த ஒரு பஸ்காவை புசிக்கணும். இந்த ஒரு பஸ்காவை இந்த இடத்துல எப்படி ஆசையாக புசிக்கிறோமோ இந்த ஆசை எங்கே வருங்க? ராஜ்யத்தில் கிறிஸ்துவோடு புசிக்கும் போது வருங்களாம். இப்படி தான் நாங்கள் அங்கே செஞ்சுட்டு இருந்தோம், இவ்வளோ சந்தோஷத்தோடு பங்கேற்றோம் இந்த பஸ்காவில். கர்த்தர் இயேசு செய்த ஒவ்வொரு மாதிரியும் நம்ம இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யத்தில் சொல்லுவோம். ராஜ்யத்தில் சொல்லும் போது இன்னொரு விஷயம் சொல்லுவோம். என்ன சொல்லுவோங்க? அப்போஸ்தலனாகிய பவுலை கண்டிப்பாக பார்ப்பாங்க. பார்க்கும்போது உங்கள் வார்த்தை தான்ப்பா எப்பவுமே பேசிகிட்டே இருந்தோம், நாங்கள் உங்கள் வார்த்தைகளை சொல்லி தான் நாங்கள் எங்களை நாங்கள் தேர்த்திக்கிட்டோம். தேவனுடைய கிருபையினால் கர்த்தர் இயேசுனுடைய சரீரமாக ஆகிறதுக்கு உங்களுடைய வார்த்தைகள், அதாவது உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்லுவாருங்க? இது என்னுடைய வார்த்தைகள் இல்லைப்பா, இது தேவனுடைய வார்த்தைகள், கிறிஸ்து மூலிமா எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு, எங்கள் மூலிமா உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ நம்மளை என்ன பண்ணுவார்னா அங்கே ராஜ்யத்தில் என்ன பண்ணுறாருங்களா?
ஒவ்வொருத்தரையும் தேவனுக்கு முன்பாகவும் தூதர்களுக்கு முன்பாகவும் அறிமுகப்படுத்துகிறான். அப்படி அறிமுகப்படுத்தும் போது எப்படி இருக்கும் நம்முடைய சந்தோஷம் அப்படின்னா, அந்த ஒரு சந்தோஷத்தை இந்த இடத்துல நினைவு கூர்ந்து நாம் ரொம்ப ஆசையாக புசிக்கணுமா? இந்த ஒரு பஸ்கா எப்போ வரும், அந்த ஒரு பஸ்காவில் நம்ம எப்போ பங்கெடுப்போம் அப்படின்ற ஒரு ஆசையோடு, இந்த ஒரு விருப்பத்தோடு இதை புசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. இந்த ஒரு வாக்குத்தத்தங்களை தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் நாம் என்ன பண்ணலாம்னா அதெல்லாம் நினைவு கூர்ந்து இந்த ஒரு பஸ்கால ஆசரிக்க நாம் ஆசையோடு காத்திருப்போம். வாசிக்கலாங்க, நம்முடைய ஆதார வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். லூக்கா 22:19 வசனம். லூக்கா 22:19. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. 15. லூக்கா 22:15 வசனம். 19 சுட்டேன். 19 அதுதான் பிரதர். 22:19. அதுதான். பின்பு அவர்களை அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. இதை நினைவு கூறும்படி, எதை நினைவு கூறும்படி? சப்ஜெக்ட் மறந்துச்சிங்களா? ஆமேனா? இவ்வளோ நேரம் பேசுறது அந்த மாதிரி ஆயிடுச்சு. எதை நினைவு கூறும்படிங்க? மரணத்தை நினைவு கூறும்படி, அவருடைய சரீரத்தை, அவருடைய ரத்தத்தை. அந்த சரீரத்தில் நாம் ஐக்கியமாக இருக்கிறோம், அந்த ரத்தத்தில் நாமளும் ஐக்கியமாக இருக்கிறோம். இதெல்லாம் நினைவு கூர்ந்து இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ இப்படிப்பட்ட பாடங்களை கொடுத்த நம் பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால நன்றிகளும் துதிகளும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக்கொண்டு, வாய்ப்பு கொடுத்த சபையாருக்கும் கூட அன்பையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, காட்பாடி மற்றும் சித்தூர் சபையினுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட நம்ம உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டு தூங்காமல் கேட்டதுக்கு கூட மீண்டுமாய் கூட நாங்கள் நன்றி கூறுறோம். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சாரி.